அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி பேராசிரியர் முனைவர் பக்தவத்சல பாரதியோட சாதியற்ற தமிழர் சாதிய தமிழ் அப்படிங்கிற பற்றி தான் பேச போகிறேன். இந்த புக்கு வந்து ஐயா பக்தவத்சல பாரதி தாமுகேச ஒரு இதை வந்து பேசி அதை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி இந்த நூலாக கொண்டு வந்திருக்கு. சாதியற்ற தமிழர் சாதி தமிழர் அப்படிங்கிறார். பக்தவத்சல பாரதி ஐயா சொன்ன மாதிரி அவர் ஒரு 35 வருடம் மானிடவியல் துறையில் பணியாற்றிருக்கிறார். இன்னைக்கு மானிடவியல் தமிழ் புலத்தில் நமக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னா அது பக்தவத்சல பாரதி ஐயாவோட அவர் தான் மானிடவியல்ங்கிற ஒரு இதை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. அதை நம்ம தமிழ் சார்ந்து நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக இதாகவும் புரிய வைக்கிறார். அவரோட குறிப்பான புத்தகங்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழர் தமிழர் மானுடவியல், திராவிட மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், இதுமாரி ஒரு 13 புத்தகத்துக்கு மேலே அவர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் நிறைய புத்தகங்கள் பதிப்பிச்சும் இருக்கு, தொகுத்து அதுமாரி ஒரு 15 புத்தகங்களுக்கு மேலே பதிப்பும் செய்திருக்கிறார். ஒரு முக்கியமான ஆளுமை, நம்ம அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு ஆளுமை. நமக்கு வந்து எளிதாக மானிடவியல புரியக்கூடிய தன்மை எல்லாம் இன்னைக்கு வந்து சொல்வதில் அவர் ஒரு முதன்மையானவராக தான் நான் பார்க்குறேன். அதாவது தமிழை வந்து அடிப்படை இது இல்லாதவங்க கூட இதை வந்து புரிந்து கொள்றதுக்கு பக்தவத்சல பாரதியோட புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். அப்புறம் இதை தமிழ் சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு சிங்கத்து கோயிலுக்குள்ளே வந்து உட்காந்து மாட்டலாம் ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. எனக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு நான் ஐந்தணிகளை பற்றி சொல்ல போகிறப்ப எனக்கு நடுக்கமாக இருக்கு இது. ஆனால் நம்ம இந்த புத்தகத்தை பற்றி பேசுவோம். ஏன் நான் புரிந்ததை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுறேன். அதில் நிறைய குறைகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் இந்த புத்தகம் சாதியற்ற தமிழர் சாதிய தமிழர் அப்படிங்கிறத தமிழ் சூழலில் சாதி எப்படி தோணுச்சு அதான் இந்த புத்தகத்தோட. இது ஒரு சிறிய புத்தகம் இந்த இது பட் ஆனால் ரொம்ப கண்டென்ஸ்டாக நான் ரொம்ப ஆழமான புத்தகம். ஏன்னா ஒரு சாதியின் தோற்றத்தை வந்து ஒரு 60-80 பக்கத்துக்குள்ள அவர் வந்து சொல்றாரு. சாதியை வந்து எப்படி ஒரு தமிழ் சமூகம் சாதியற்று இருந்த ஒரு தமிழ் சமூகம், அதாவது அந்த இது எப்படி சாதிய பக்கத்தில் வந்தது, அப்புறம் சாதிய சமூகமாக எப்படி மாறுச்சுங்கிறத அந்த வழிமலர்ச்சி. அதாவது சாதி ஒரே நாளில் தோன்றியிருக்கு, அதுக்கு ஒரு எவல்யூஷன் இருக்கு. டார்வினோட எவல்யூஷனுங்கிறது இதுக்கு ஒரு படிமலர்ச்சி நடக்குது. அது எப்படி நடந்தது அப்படிங்கிற விளக்கிறது விவாதிக்கிறது தான் இந்த புத்தகம். அப்புறம் பக்தவத்சல பாரதி ஐயா அவர் எடுத்துக்கிற தரவு வந்து ஒன்று தொல்லியல் சார்ந்து ஒரு மானுடவியல் கருத்து வைக்கிறது. அது கூட முக்கியமாக அவர் வந்து பேசுறது வந்து சங்க இலக்கிய பாடல். துரைமுருகத்தோடு கூட நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை பண்றப்ப நம்ம சங்க இலக்கியத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற சொல்றப்ப நம்மளுடைய ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்த பண்பாடு, அதோட கூறுகள், அப்போ இருந்த ஒரு சமூக நிலை, இது சங்க இலக்கியத்தை தவிர வேற எதுவுமே நமக்கு வந்து சொல்ல முடியாது. தொல்லியலுக்கு ஓரளவுக்கு தான் லிமிடேஷன் இருக்கு. ஒரு தொல்லியல் சான்றுங்கிறது ஒன்று, பட் ஆனால் அன்று இருக்கிற வாழ்வு முறையை பற்றி அங்கே இருக்கிற தலைவன் தலைவிகள் அவங்களுடைய அதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது வந்து சங்க இலக்கியம் தான். அதை பக்தவத்சல பாரதியா ரொம்ப சங்க இலக்கியங்கள் இது பண்ணாரு. நிறைய மேற்கோள்கள் வந்து சங்க இலக்கியங்கள்லேருந்து எடுத்து கையாளுறாரு. எப்படி அந்த சமூகம் வந்து எப்படி இயங்கியல் எப்படி இருந்தது, அது ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும். ஸோ இது முக்கியமாக இந்த புத்தகத்தை 3 பிரிவாக அவர் வந்து செய்யறாரு. ஒன்று ஆதி சமூகம், ஆதி தமிழ் சமூகம், சாதியற்ற சமூகம். ரெண்டாவது வந்து சாதி அருக வந்த சமூகம். அது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி டைல்யூட்டட் ஒரு நீர்த்தன்மையோட இருந்த ஒரு தமிழ் சமூகம், அது எப்படி. அப்புறம் சாதிய சமூகம். இப்படி 3ஆக தான் அந்த புத்தகத்தை வந்து இது பண்ணுது. ஸோ இவர் எடுத்துக்கொண்ட காலம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாதியற்ற நம்ம தமிழ் சமூகத்தை பற்றி 1000லேருந்து
கிமு 300 அது ஒரு அயனைஸ் சொல்கிறாங்க. சங்க காலமும் கிமு 600 ஒரு கிபி 300 வரைக்கும் கூட சங்கம் இருக்குது. பட் பெரும்பாலும் இந்த அயனேஜ்னு சொல்கிற பெரும்பாலும் அந்த சமூகத்தில் வந்து சாதியற்று தான் தமிழகம் வந்து பழைய தமிழகம் வந்து இருந்தது. அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா அது குடி, அது வந்து குடி அமைப்பு அப்படிங்கிறது. குடி இதோட வளர்ச்சி எப்படி சொல்கிறாருன்னா ஒரு குடி சமூகம், அப்புறம் இது எப்படி குடியாட்சி அதாவது குடி தலைவர்களால் ஆண்டது. அடுத்தது வந்து குறுநில மன்ன வராங்க, அப்புறம் வேந்தர்கள் வராங்க. இந்த புக்கோட கருதுகோள் வந்து வேந்தர் வேந்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் சாதியோட இது வந்து கூறுகள் வந்து நிறையா வருது. அப்புறம் இந்த பிற்கால மூவேந்தர்கள் வர்றப்ப தான் சாதி இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட இது சொல்கிறாங்க. மார்க்சிய கண்ணோட்டத்தில் மார்க்சியம் இப்படித்தான் ஆதி பொது உடைமை சமூகம், அப்புறம் மெல்ல ஸோ அந்த இதுதான் அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறது அந்த இதில் சொல்கிறாங்க. அப்போ தான் இதில் வந்து 5 திணைகளை பற்றி எனக்கு நீங்கள் சொல்கிறப்ப தான் 5 திணைகள்ன்றப்ப கொஞ்சம் உதறதாக இருக்குது. நீங்கள் டே இன் டே அவுட் திணைகளை பற்றி தான் பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் பாடம் பட் இதில் பக்தவச்சல பாரதி ஐயா என்ன சொல்ல வர்றாருங்கிறது, குறிஞ்சி திணை வந்து மலையும் மலை சார்ந்த பகுதி. இங்கே மெயினாக வேட்டை சமூகம், உணவு சேகரித்தல், அதுதான் ஆதி சமூகங்கிறார். குறிஞ்சி திணை தான் ஆதி சமூகம், ஆதி தமிழ் சமூகமாக இருக்குது. வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். வேட்டை வந்து ஆண்கள் செய்வாங்க, பெண்கள் வந்து உணவு சேகரிக்கிறது. பழம், கிழங்கு, இது போன்ற இதெல்லாம் போய் சேகரிக்கணும். ஸோ ஆனால் ஒரு குடும்பத்துக்கு நிலையான உணவு யார்கிட்ட கிடைக்குதுன்னா பெண்கள் கொண்டு வர்ற உணவு சேகரித்தல் தான். இது ஆண்கள் வந்து வேட்டைக்கு போகிறாங்க, அந்த வேட்டை உறுதி கிடையாது. இன்றைக்கு கிடைக்கும், இன்னும் 2 நாளைக்கு கிடைக்காது, அப்புறம் ஒரு நாள் கிடைக்கும். ஸோ நிலையான உணவு ஒரு குடும்பத்துக்கு யார் கிடைக்கும்னா அது பெண்கள் சேகரிக்கிறது. ஸோ அதனால பெண்களோட நிலைமை வந்து ஆதி தமிழ் சமூகத்தில் குறிஞ்சித்தில் மேம்பட்டே இருந்தது. பெண்களோட நிலை, பெண்களோட இது. அப்புறம் அந்த உணவு சேகரித்து வந்ததில் இவங்க அது கூட்டாக தான் அவங்க போகிறாங்க, கூட்டாக தான் அந்த சமூகம் இணைந்து சேகரிக்குது. அதை சேகரித்ததை வந்து இவங்க ஒரு முதியவர், பெண், பாட்டி, அந்த மாதிரி அவங்க தான் வந்து பங்கீடு செய்கிறாங்க, சமமாக பங்கீடு செய்கிறாங்க. ஸோ பங்கீடு செய்கிறதும் கூட்டாக உழைக்கிறதும் அது ஒரு முக்கிய கூறுகளாக குறிஞ்சி திணையில் வந்து இருக்குது. அதேமாதிரி இதை பார்த்தீங்கன்னா அங்கே பொது உடைமை இருக்குது. அது காடு பொதுவானது, மலை பொதுவானது. அங்கே யாருக்கும் ஒருத்தருக்கும் ப்ராப்பர்ட்டி தனி உரிமை கிடையாது. அது ஒரு பிரிமிட்டிவ் கம்யூனிசம் கிடையாது. அது ஒரு ஆதி பொது உடைமை சமூகம். அந்த குறிஞ்சி திணையில் இருக்கிறது வந்து ஆதி பொது உடைமை சமூகம். அதே மாதிரி ஜனநாயக தன்மையோட இருந்தது. அங்கே தொழில்நுட்பம் எல்லாருக்குமே அந்த ஒரு சேகரித்தோட அந்த உணவு சேகரிக்கிற பழக்கம் வந்து எல்லாருக்குமே அந்த தொழில் தெரியும். அதே மாதிரி வேட்டையாடுறதும் எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிறப்ப அது ஒரு ஜனநாயக தன்மை வந்து அந்த அந்த குறிஞ்சி திணை சமூகம், அது ஒரு ஆதி பொது உடைமை சமூகம். இதெல்லாம் குறிஞ்சி திணையில் அவர் மேற்கோள் குறிஞ்சி திணையில் எப்படி இருந்ததுக்கான இதை வந்து சங்ககால கவிதைகள் இது மூலமாக வந்து அதெல்லாம் விளக்குறாரு. அப்புறம் அங்கே இருக்கிற குறிஞ்சி திணையில் இருப்பவங்க தான் குறவர், காணக்கூறவர், வேட்டுவர், புனைவர் அப்படின்னு சொல்லி அந்த குரூப் வந்து அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து இனக்குழுவாக இருக்காங்க. இனக்குழுக்கு வந்து தலைவர்கள் இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து குறிஞ்சி திணை தான் ஆதிகால தமிழ் இதுங்கிறது மலைசார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முல்லைத்திணை வந்து காடு சார்ந்த தமிழ். காடு அங்கே மெயினாக அங்கே வர்றது வந்து பண்டை மாற்று முறை. இங்கே நம்ம உணவு சேகரித்தது வந்து உணவை வந்து எடுத்துட்டு வந்து பகிர்ந்தது. பட் இங்கே வந்து பண்டையாற்று முறை. அங்கே எப்படின்னா முல்லைத்திணையில் வந்து ஆடு மாடு வளர்த்தல், அப்புறம் பால் கிடைக்கும், பால், தயிர், இது போன்ற இதெல்லாம் கிடைக்கும். இதை எடுத்துக்கொண்டு போயிட்டு அவங்க வந்து அதுக்கு பதிலாக பொண்ணு, நெல் இந்த மாதிரி வாங்கிட்டு. ஸோ பண்டை மாற்று முறை வந்து முல்லைத்திணையில் தான் ஆரம்பிக்கும் இது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்களோட அந்த இனக்குழு வந்து என்ன சொல்கிறாங்க, இடையர், கோவலர், ஆண்டர் இப்படின்னு சொல்கிற இந்த குழு இருக்கிறாங்க.
அவங்க தான் வந்து முல்லைத்திணையோட. இது ஆடு வளர்த்தல் மாடு வளர்த்தல இது கிட்டத்தட்ட ஒரு ஆண்மைய ஒரு சமூகமாக தான் முல்லைத்திணை முல்லை. அப்புறம் இதுக்கு அடுத்தது வந்து இது வர நெய்தல் மருதம் இவர் வச்சதுனால நெய்தல் சொல்றாரு. இவர் நெய்தல் சொல்றாரு. மருதத்தை கிட்டத்தட்ட இவர் வந்து மருதத்துல வந்து ஓரளவுக்கு அட்வான்ஸா இருக்கு. அது மருதத்தை வந்து லாஸ்டா தான் வைக்கிறாரு, அதுதான் வைக்கிறாரு. நெய்தல் அதாவது இந்த திணைகள்லாம் எப்படி, அதாவது இந்த சாதியெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி இந்த சமூகம் வந்து அது திணையில தான் நம்ம வந்து அந்த இதை வந்து தமிழ் சமூகத்தை வந்து பிரிக்கிறோம், பகுப்பாய்வு செய்கிறோம். அதில் இந்த 2 திணை, அப்புறம் நெய்தல் கடல் சார்ந்த இடம். அதுதான் மெயினாக உற்பத்தி எக்கானமி, மேனுஃபேக்சரிங், உற்பத்தி செய்கிறங்கிற ஒரு பொருளாதாரம். இதுக்கு முன்னாடி முல்லையில் பண்டை மாற்று பார்த்தோம், அதில் பகிர்ந்திடுதல், இருக்கிற இயற்கை வளத்தை பகிர்ந்திடுதலை பார்க்குறோம். முல்லையில் வந்து பண்டை மாற்று பார்க்குறோம். இது உற்பத்தி செய்யுது நெய்தல். அங்கே தான் நீங்கள் உப்பு விளைவிக்கிறது, கருவாடு செய்கிறது, முத்து குளிக்கிறது, அப்புறம் முத்து இது சங்கு இந்த மாதிரியான ஒரு மேனுஃபேக்சரிங் இது வந்து உற்பத்தி முறை வந்து நெய்தலில் தான் கிடைக்கும். அதே மாதிரி நெய்தலில் அவர் என்ன சொல்கிறாரு, நெய்தலில் வந்து பெண்களோட நிலைமை வந்து மேம்பட்ட நிலமாக தான் இருக்குது. எப்படி அது அவர் சொல்ல வர்றது அப்படின்னா, நெய்தல் மீன் பிடிக்க போகிறாங்க. மீனவர் கடலுக்கு ஆண் வந்து கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறான். மீன் அது இன்னமும் நம்ம அதை பார்க்கலாங்கிறாரு. நீங்கள் அந்த மீனை கொண்டு வந்து கரையில் கொண்டு சேர்த்ததோட ஆணோட வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த தட்டில் இதில் தூக்கி வச்சுக்கிட்டு அதை போய் விற்று டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பணமாக்கி காசாக்குறது, இது எல்லாமே பெண் செய்யுது. ஸோ இங்கே பெண்ணோட இது கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமான இருக்கிறதுனால பெண் சமூகம் இங்கே மேம்பட்டு இருக்குது. எப்படி நம்ம குறிஞ்சியில் ஒரு மேம்பட்ட தன்மை பார்த்தோமோ அதே மாதிரி நெய்தலில் வந்து பெண்களோட நிலைமை வந்து இதாக இருக்குது. அதுவும் இந்த பொது உடைமை தான். நீங்கள் கடல் வந்து ஒரு பொது உடைமையான சமூகம், அதனால் யாரும் வரப்பு கட்டுறதில்லை, யாரும் இது கட்டுறதில்லை. அது ஒரு பாகுபாடற்ற ஒரு சமூகமாக தான் இருக்குது. ஸோ அதுமாரி அதில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பரதர், கடலர், திமிழர் அப்படிங்கிற இதுதான் வந்து அவர் சொல்கிறாரு. இது வந்து நெய்தல். அப்புறம் பாலை உங்களுக்கு தெரியும். பாலை குறிஞ்சி மருதத்திலேருந்து குறிஞ்சி மொழியிலேருந்து திரிந்தது தான் பாலை அப்படிங்கிறாரு. பாலையில் வேட்டையாடுறது, கொள்ளையடிக்கிறது, கொலை செய்கிறது, இந்த மாதிரி ஒரு ட்ரையான ஏரியா. அங்கே உங்களுக்கு சர்வைகளுக்கான சூழல் இல்லாதனால இவங்க இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க. அதில் அவங்க சொல்கிற அந்த சமூக மக்கள் வந்து ஈன மறவர் அப்படிங்கிற அரளை கல்லர் இவங்களை பற்றி. அப்போ இது வந்து அந்த கல்லர் மறவர் அந்த இதெல்லாம் வந்து தென் மாவட்டங்களுக்கு போயிருமா? இருக்கலாம், தெரியல. மேபி நீங்கள் நிரந்தரமான அரசியல் நேரத்தில் பாலை கொள்ளையும் முல்லையும் அந்த குழுக்கள் பாருங்க, அந்த குழுக்கள். நான் சமீபமாக இதில் முன்னாருக்கு போனேன். முன்னார்லேருந்து கீழே இறங்கி வர்றப்ப முன்னார் சின்னார் இதெல்லாம் வருது. நீங்கள் தாண்டி வர்றப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா கள்ளி செடியெல்லாம் இருக்கு. எவ்வளோ பசுமையாக இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. நடுவில் கிராஸ் பண்ணுறப்போ ஒரு இடத்துல மட்டும் அப்படியே கள்ளி செடி, முள் இதெல்லாம். இது ஒரு டோட்டல் லேண்ட்ஸ்கேப்பே இதாச்சு. அப்புறம் ஒரு தொழில் இவரை வந்து கேட்குறப்ப அவர் சொல்றாரு, இல்லை அது பாலை நிலம். இங்கே பஸ்லப்படி கள்ளி செடி திடீர்னு பார்த்துட்டு திடீர்னு கள்ளி செடியை பார்க்குறப்ப எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எப்படி இந்த லேண்ட்ஸ்கேப்பே மாறிடுச்சுங்க. நல்ல நிலத்தெல்லாம் கேரளாவுக்கு கொடுத்து நமக்கு இருப்பாரு கள்ளி செடியை கொடுத்தாங்களான்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் இந்த தொழில் இந்த தொழில் எக்ஸிபிஷன் பண்ணுறாங்க. அவர்கிட்ட கேட்கறதுல அவங்க சின்னாரில் ஏதோ ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அவரு சொல்றாரு, இல்லை அது அந்த இடம் வந்து இது வந்து திரிஞ்சு அது பாலை நிலம் அப்படின்னு நமக்கு அதுக்கு. அப்போ நீ சொல்ற மாதிரி அங்கே ராமநாதபுரம் அந்த சைட்ல எல்லாம் பாலை நிலம் இதெல்லாம் இன்னும் திருநெல்வேலி தெரிக்காடுன்னு ஒன்று. தேரிக்காடு ஃபுல்லாக செவப்பா இருக்கும், செம்மண்ணா இருக்கும். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாலை இல்லை அதில் வர்ற அந்த புழுக்கள் வந்து அந்த இதை ஒத்து வருது, அதனால கேட்கறேன். ஆமா, அதுல மரவர் எல்லாம் வருது. அது அதே மரவரா என்ன தெரியல. அது நம்ம சொல்லி காம்ப்ளிகேட் வேறுதான் இவங்களாம். அப்புறம் அடுத்து அவர் பேசுறது முக்கியமா பாணர்களை பற்றி பேசுறாரு. பாணர்கள் ஆராய்ச்சியை பண்ணியிருக்கிறார் அவர். அதுக்கு ஒரு புத்தகம் போட்டு நினைக்கிறேன்.
பாணர்கள் ஒரு 25 பாணர் இனவரவியல் பாணர் அந்த பாணர்கள் வந்து அவங்கள வந்து அலைக்குடிகளா சொல்றாரு. அலைக்குடிகள் எப்படின்னா நம்ம மற்ற திணைகள் இருக்கிறவங்க எல்லாம் நிலைக்குடிகள், இவங்கெல்லாம் அலைக்குடிகள். இவங்க மற்ற திணையில் உள்ளவர்களை தான் சார்ந்து தான் இவங்களுடைய வாழ்நிலை இருக்கு. இவங்க அவங்களுக்கு மன்னர்கள், குறுநில மன்னர்கள் இவங்களெல்லாம் ரொம்ப அவங்க புகழ்ந்து பேசி பாடி அவங்களுக்கு பரிசில் வாங்குறது தான் பாணர்களோட இதாக இருக்குது. அதே பாணர்களோட பங்கு முக்கியமான ஒரு கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கும் ஒரு திணைக்கு இன்னொரு திணைக்கு ஒரு பெரிய பாலமாக அமைந்தது வந்து பாணர்கள். ஸோ இதை தான் அவர் முக்கியமாக அவர் சொல்ல வருது. ஸோ அப்போ இந்த குடி சமூகம் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமத்துவமான ஒரு ஜனநாயகத்தன்மையோட பெண்களுக்கும் ஓரளவுக்கு ஒரு மேம்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகம் வந்து அந்த அயனேஜ்னு சொல்கிற அந்த கிமு 1500 கிமு 600 400 வரைக்குமே அந்த சமூகம் வந்து ஒரு சாதியற்ற சமூகமாக தான் இருந்தது. சாதியற்ற சமூகம், அங்கே உயர்ந்தாழ்வு இல்லை, அங்கே உபரி இல்லை மெயினாக இது. அப்புறம் சேமிக்கிறது கிடையாது, சேமித்து வைத்திருக்கிறதுனால அந்த பதக்கங்கள் அந்த பிரச்சனை வந்து சேமிக்கிறது கிடையாது. அங்கே குடிநிலை தலைவர், குடிநிலை ஆட்சி, அவங்களுடைய ஆட்சி இருந்தது. ஸோ அங்கே சாதி இல்லாத ஒரு சமூகமாக இருந்துச்சு. இதுதான் சாதியற்ற சமூகமாக சொல்கிற ஒரு முதல் திணை அமைப்பு தான் சாதியற்ற சாதி. ஆமாம், திணையில் வந்து அவர் சங்க இதில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் சாதிக்கான ஒன்று ரொம்ப மைல்டாக இதாக இருக்கிறத விட ஒரு ஆணித்தரமான ஒரு சாதிக்கான எந்த கூறுகளுமே அந்த இதில் இல்லை. ஒரு தொழில் வகையாக கொஞ்சம் திரும்பி அந்த மாதிரி தான் இருக்கு. சாதிக்கான எந்த கூறுகளும் இதோ பெருசாக அந்த இடத்துல எப்படி ஒன்று ஒரு தொட்டா மாதிரி இருக்கும், அது சாதியாக கூட இருக்காது. குடிங்கிறது சில இடத்துல ஏதோ ஒன்று இடத்துல சாதின்னு ஒரு பேர் வந்துட்டு பட் அதுவுமே சாதிய குறிப்பில் குடியை தான் குறிக்குது அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ இந்த சமூகம் வந்து சாதியற்ற இருந்த ஒரு சமூகமாக தான் இருந்துச்சு. அது பிற்காலத்தில் அந்த தொழில் அந்த பண்டமாற்று இதில் அந்த பாலை சொன்னீங்கல்ல, பாலையில வந்து அந்த அங்க உற்பத்தி எதுவுமே இல்லை, அது வறண்ட நிலப்பகுதி. அது வழிபறி பண்றது அந்த கொற்றவை தான் காளி, அந்த கொற்றவை தான் தெய்வம். அப்படி இருக்கும்போது அதுலயே அந்த படிச்சு கொடுக்கறது தானே அந்த இது அதுதானே பண்றாங்க. இப்போ பாலையிலிருந்து தான் அந்த அது எவல்யூஷன் ஆயிருக்குமா? அப்படி சொல்ல முடியாது. அது நம்ம இதில் பாலை ரொம்ப சிறிய கான்ட்ரிபியூஷன் அந்த இதில் இருந்து. ஆனால் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் இதுலேருந்து வேணா சொல்லலாம், மருதத்துலேருந்து பாலையில் வந்து அதாவது பாலையில் உணவு எதுவும் கிடையாது. அந்த சொசைட்டி ரொம்ப கம்மி. அது நம்ம பாலைக்கு வந்து ரொம்ப இது மேஜர் நமக்கு திணைகள் மற்ற இந்த திணையிலேருந்து மருதத்திலேருந்து வர்றப்ப இந்த லேபர் நம்ம இன்னைக்கு பண்டை மாற்று வந்து ஒரு லேபர் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது இல்லையா? அந்த லேபர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறப்ப அப்போ உபரி வர்றதுனால அப்போ அதுக்கப்புறம் தான் அந்த சாதிங்கிற ஒரு கோட்பாடு வந்து வருது. சொல்றேன் இது யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ். அதே மாதிரி வந்து உழைப்பை வந்து என்ன பண்றப்ப ஒரு உழைப்பை இருக்கிறப்ப அது ஒரு காலகட்டத்தில் அது சாதியா மாறுது. அதுக்கு இன்னும் பல கூறுகளும் சொல்றாங்க, நம்ம அதையும் பார்க்கலாம். அப்புறம் அடுத்தது வந்து சாதி அருகாமையில் எப்போ வருது, சாதி எப்படி அருகாமை, இது வரைக்கும் சாதி இல்லாத சமூகம் சாதிக்கு அருகாமை வருது. அது கிமு 600லேருந்து கிமு 300லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு சாதி வந்து முழுசா வரல, ஆனால் ஒரு நீர்த்தன்மையோட வருது சாதி வந்து. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. கிமு ஒரு 3-4 நூற்றாண்டு வச்சு, கிமு 4 நூற்றாண்டுலேருந்து மெயினாக எப்போ இதாக சொல்கிறாங்க, வேந்தர்கள் வந்து குறுநில வேந்தர்கள்லாம் அழித்து வேந்தர்கள் ஆட்சி வரப்போ சாதி வந்து இதாகுது. அது முற்கால வேந்தர்களை விட பிற்கால வேந்தர்கள் வர்றப்ப தான் இன்னும் சாதி இருக்கமாகுது. அவர் சொல்கிறபடி 10-12ஆம் நூற்றாண்டில் தான் சாதி வந்து ரொம்ப இருக்கமாகுது. 5-6 வரைக்கும் ஒரு நீர்த்தன்மையோட ஒரு சாதி வந்து இருக்கு. ஆனால் இந்த தோற்றம் வந்து கிமு 300லேருந்து ஆரம்பிச்சு எப்போ ஒரு வர்ணாசிரமம் வந்து வர்ணாசிரமத்திலேருந்து வர்ண கோட்பாடுகள்
அந்த வர்ண கோட்பாடு அப்புறம் அது வந்து சாதியாக ஒரு உருவெடுக்கிறாங்க. அப்புறம் வேந்தர்கள் வந்து அப்புறம் பிராமணர்களை இது பண்ணி ஒரு சுருக்கமாக ஒரு ஸ்கெட்சை போட்டோம்னா பிராமணர்கள் அவங்களை முன்னிலைப்படுத்த அப்போ அங்கே ஒரு செங்குத்தான ஒரு இவரோட மெயின் இந்த புத்தகத்தோட மெயின் அடிப்படையான எப்படி எதுன்னா இந்த இதில் அது சாதி எப்படி அருகாமையில் வருதுங்கிறத முதல்ல நம்மளோட சமூகம் வட்ட சமூகமாக தான் இருந்தது அப்படிங்கிறது. அதாவது மன்னர், வேந்தர், நடுவில் மற்ற சமூகம் எல்லாம் வட்டமாக சுற்றி வட்டமாக இருந்தது. அப்போ எதாக இருந்தாலும் நம்ம உழைப்பு எதாக இருந்தாலும் அதில் இருக்கிறத ஒரு பகுதி வந்து மன்னருக்கு போய் கொடுத்துறது தான் இதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆதி சமூகம் அப்படி இல்லை, அதுவாக கன்சியூம் பண்ணி எதுவுமே சர்ப்ளஸ் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த மன்னர்கள்லாம் வர்றப்ப, குறுநில மன்னர்கள், சிறு மன்னர்கள்லாம் வர்றப்ப, வேந்தர்கள் வர்றப்ப, அப்போ இவங்களோட உழைப்புகள் எல்லாம் ஒரு பகுதியோட உழைப்பு மன்னர்கள் கொடுத்து மன்னர்கள் அந்த உழைப்பை வந்து அவங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்க மறுபங்கீட்டு செய்கிறாங்க. அப்படிங்கிறது தான் மறுபங்கீட்டு செய்கிறாங்க. அப்போ தான் ஒவ்வொரு சமூகமாக அதை காமிக்கிறாங்க. அம்பட்டர்கள், ஒவ்வொரு தொழில் குயவர்கள், பூசகர்கள், இதெல்லாம் டைரெக்டாக மன்னரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த சொசைட்டி சர்க்குலராக இருக்குது, அங்கே படிநிலை இல்லை. படிநிலை இல்லாமல் எல்லாமே டைரெக்டாக மன்னரோட கான்டாக்டோடு இருக்கிற ஒரு சமூகமாக தான் ஆரம்பிக்குது. அதாவது சங்க காலத்தோட பிற்பகுதியில் இப்படி தான் வந்து ஆரம்பிக்குது. அது ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்குலர் சொசைட்டி வந்து அது செங்குத்தான ஒரு படிநிலைக்கு நோக்கி. அப்போ வந்து என்ன ஆகிடுது, யார் முதல்ல மேலே போகிறோன்னா பிராமணர், அப்புறம் வேந்தர் ஹிரார்கி வந்து அந்த ரேங்க் வந்து அசோசியேட் ஆகுது. ஸோ அதை பற்றியான சாதிக்கு அருகாமையில் எப்படி இந்த சமூகம் வந்து வந்ததுங்கிறத அவர் இது சொல்கிறார். ஸோ அப்போ இப்போ வேந்தர் இருக்காருன்னா வேந்தரை சுற்றி யார் இருப்பாங்கன்னா அந்த சர்க்குலர் சொசைட்டியில் கல்தச்சர், தட்டர், உழவர், பரத்தையர், நெசவாளர், குயினர், மீனவர், உப்பு வணிகர், பூசகர், இவங்க எல்லாமே ஒரு சர்க்குலர் சொசைட்டியில் தான் இருக்கிறாங்க இவங்களுடைய. ஸோ இதோட எப்போ அந்த சாதியோட கூறு எப்போ ஆரம்பிக்குன்னா அந்த வர்ணாசிரமம் வந்தப்போ கிமு 200 வேந்தராட்சி காலத்தில், வேந்தராட்சி கிமுலே வந்து வேந்தரோட வேந்தராட்சி அந்த பீரியட்லேயே அது சாதி சமூகமாக மாற்றமடைய ஆரம்பிக்கும். அதுதான் வந்து அப்படி தான் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சாதியற்று இருந்த சமூகம் வட்ட சமூகமாக ஆகி அது வந்து செங்குத்தா நோக்கி போகுது. இதுக்கு அடுத்த இது சொன்னால் சாதியாக மாறிய தமிழ் சமூகம், அது எப்படி சாதியாக மாறுது அப்படிங்கிறது தான் இது. அதில் முக்கியமாக அவர் சொல்கிறது பிராமண முன்னீடு. பிராமணர்கள் அவங்க வந்து மன்னர்களுக்கு வந்து வேள்வியும் இதுவும் தேவைப்பட்டது. அதுக்காக பிராமணர்களை அவங்களோட அதிகாரத்துக்கு உள்ளே கொண்டு வராங்க பிராமணர்கள். அப்புறம் பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் வழங்குறாங்க வேந்தர்கள். அப்போ வேந்தர்கள் பிரம்மதேயம் வழங்குறப்ப பிராமணர்களுக்கு வந்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. அவங்க இன்ஃபேக்ட் வேந்தர்களுக்கு மேலே வைக்கப்படுறாங்க. அவங்களோட அந்த படிநிலையில் வேந்தர்களுக்கு மேலே வைக்கப்படுறாங்க. ஸோ வேந்தர்களுக்கு வந்து அப்போ தான் இது கொடுக்குறாங்க, பிரம்மதேயம் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த பிரம்மதேயம் கொடுத்ததால் வேந்தர்களுக்கு நிலம் வருது. அந்த நிலத்தை யாராவது பயிர் செய்யணும் இல்லையா, அந்த பயிர் செய்கிறது தான் யாருன்னா அது மற்ற இந்த குடி மக்கள், அவங்கெல்லாம் வந்து விவசாயிகளாக மாறுறாங்க. அந்த குடியானவனுங்கிறது அவர் சொல்கிறது அப்படி தான். குடியானவன் யாருன்னா பிராமணர்களுக்கு குடியானவன், பிராமணர்களுக்கு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாமே ஒரு இது ஃபார்ம் ஆகிறாங்க. அதான் அப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, உழுதவர்கள், கரெக்டு, உழுவித்துன்போர். இவங்க உழுவித்துன்போர், உழுவர்கள் இருந்தாங்க. ஸோ அப்படி தான் வந்து இதாகுது. அப்புறம் விவசாயம், வணிகம்லாம் பெருகுது. அப்போ வந்து விவசாயமும் பெருகலையும் இருக்குது, வணிகமும். அப்போ கைவினை கலைஞர், கைவினை அதோட இதுவும் பெருசாக விரிவாகுது. அப்போ அவங்களுடைய ரோல் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அப்படி ஆகிறப்ப தான் அப்போ என்ன ஆகுது, அப்போ தான் ஒரு சொன்னேன் இல்லையா முதல்ல, அவங்க ஒரு தரவரிசை வந்து ஹைரார்கி வந்து வாழுது. அது எப்படி வாழுதுன்னா திரை கொடுப்பவர்கள் யாரால் எவ்வளோ திரை கொடுக்க முடியுது, அது மூலமாக வர்ற ரேங்க், அந்த ரேங்க். அப்புறம் சமூகத்தில் அவங்க என்ன முக்கியம் அப்படிங்கிறத ஒரு இது வந்து அப்போ தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ தான் இந்த வட்ட வடிவில் இருந்த சமூகம் வந்து ஒரு செங்குத்தாக போய் ஒருத்தனுக்கு கீழே ஒருத்தவன் அப்படிங்கிறது.
அவர் சொல்கிறார், அந்த ஹியரார்க்கியை காமிக்கிறார். பிராமணர், வேந்தர், போர் மறவர், வணிகர், உழவர், பூசாரி, கொல்லன், பொற்கொல்லன், தச்சன், கொலையன், பிற இழிசினர், தொழிலாளி இப்படின்னு வந்து ஒரு பெரிய ஒரு படிநிலையை வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த இது வந்து நமக்கு வந்து 5-6ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இது ஒரு நீர்ப்புத்தன்மையோடு தான் இதாக இருக்குது. இந்த இதோட 10 to 12 தான் அந்த சாதிய கூறுகளோடு இருக்குது. சாதிய கூறுகள் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 2ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் சமூகத்தோட இருண்ட காலம் அப்படின்னு வந்தாங்க. தமிழ்நாட்டோட இருண்ட காலம். ஏன்னா சமணர்கள் வந்து அதன் பேர் என்ன, கலப்பிரர்கள் வந்து சமணர்கள் அவங்க ஆட்சி முடிந்து நிறைய இதெல்லாம் மாற்றி அமைக்கிறாங்க. இந்து ராஜ்யம் ஓகே பழைய அந்த மன்னர்கள் இருந்த நிலம் இது எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்து மக்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணி பழைய நிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க. மறுபடியும் 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க மறுபடியும் இந்த சேர பாண்டியெல்லாம் வந்து பிடிச்சி மறுபடியும் அந்த இதை எல்லாத்தையும் மாற்றி இவர் அதை ரொம்ப தொடரலை. இது முக்கியமாக அவரோட அந்த தோற்ற படிமலை வச்சு தான் அவர் ரொம்ப ப்ராடராக தான் போகிறாரு. இது நம்ம படிக்கணும் தான். ஸோ இந்த சமத்துவமற்ற சமூகம் வந்து, அதாவது இந்த ஆதி சமூகம் ரொம்ப பாகுபாடற்ற சமத்துவமாக இருந்த சமூகம் பின்னாடி சாதிய இதாக இருக்குது. அந்த சாதிக்கான கூறுகளை அவர் சொல்கிறாரு. ஒன்று வந்து அகமணம், படிநிலை, அப்புறம் மூடியத்தன்மை, தீட்டு, தீண்டாமை, ஒதுக்குதல், ஒடுக்குதல், இது எல்லாமே சாதியோட பண்புகள். இந்த பண்புகள் எதுவுமே அந்த இங்கே இல்லை, திணையில் இல்லை. இதெல்லாம் 10-12 சாதி இறுக்கமாகிறப்ப இந்த கூறுகள் எல்லாம் இது எல்லாமே சங்க இலக்கியத்தில் அந்த பாட்டுகளெல்லாம் வந்து ரொம்ப இருக்குது. அதனால் தோழரை நான் கேட்டுக்கிறேன். சங்கத்தை எங்களுக்கும் சொல்லிடுறாங்க. களம் அமைப்பில் சங்க பாடல்களை இவர் நிறைய இந்த புத்தகத்தில் நிறைய சங்க பாடல்களை கோட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள்லாம் சொல்கிறப்ப அது இன்னும் எடுத்து சொல்கிறப்ப இன்னும் அதை வந்து நம்மளால் அதை வந்து ரிலேட் பண்ண முடியும். தோழரையும் கேட்டுக்கிறேன். ஸோ இப்படி தான் இந்த சமூகம் ஸோ அவர் இப்போ வந்து சாதி சமூகம், தமிழ் சமூகம் இப்படி வந்ததுங்கிறது சொல்கிறாரு. அப்புறம் அவர் முக்கியமான ஆய்வுகள் அம்பேத்கர் சொன்னதெல்லாம் சொல்கிறாரு. அவரோட தியரி வந்து என்னென்னா, அகமண முறை தான் சாதியின் தோற்றத்துக்கு காரணம் அப்படிங்கிறார். எப்போ பிராமணர்கள் வந்து தனக்குள்ளே வந்து அந்த அகமண முறையை ஆரம்பித்தாங்க, அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறது, அவங்களுக்குள்ளே இதை பண்ணிக்கிறது ஆரம்பித்தாங்களோ, அதிலேருந்து தான் இந்த ஒரு மூடிய தன்மை வருது, அகமணம் இருக்குது. அதை பார்த்து மற்ற இனக்குழுவும் மற்ற இதுவுமே அவங்களும் இது பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த அகமண அப்போ முதல்ல எல்லாருமே ஒருத்தங்க ரொம்ப கலந்து இதாக இருந்த ஒரு சமூகம் வந்து பிற்காலத்தில் வந்து அகமண இந்த முறையால் வேறு யார் கூடயும் எந்த இனக்குழுவோடையும் ஒரு தொடர்பு இல்லாமல் ஒரு இது இல்லாமல் போக அப்போ சாதி வந்து இருக்கமாக அப்படின்னு. அப்போ அதுக்கு தான் அப்போ வந்து அந்த அகமண முறை தக்க வைக்கிற ஏற்பாடுகள் தான் இந்த சதி, விதவை மனத்தை வந்து மறுக்கிறது, அப்புறம் குழந்தை திருமணம், இது எல்லாமே அந்த சாதியோட இதை வந்து கட்டுப்பாடை நிறுவனத்திற்கு தான் இந்த இதெல்லாம் இருந்ததுன்றது அவருடைய இது கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து ஐயா பக்தவச்சலே ஒரு நமக்கு இந்த அளவுக்கு புரிந்தது ஒட்டுமொத்த ஒரு வேர்ட்ஸை ஒரு பார்வை, ஒரு சாதியற்ற சமூகம் எப்படி ஒரு சாதிய சமூகமாக நோக்கி போயிருக்கு அப்படிங்கிறத ஒரு நல்ல அவர் அதான் சொல்கிறார். அந்த படிமலர்ச்சி வந்து எப்படி இருந்ததுன்னா, செப்பரேஷன், அதாவது வேறுபடுத்தல், சார்ந்திருத்தல், படிநிலை. நீங்கள் சொன்னதுதான், நீங்கள் அதே ஸ்ட்ரக்சர் தான். அதான் செப்பரேஷன், தயாரிக்கிறது, அப்புறம் கம்ப்ளீட்டாக சாதிக்கிறது. ஸோ நம்ம இவ்வளோ தூரம் இந்த சாதியற்ற சமூகமாக இருந்து சாதிய சமூகமாக வந்து இப்போ இந்த சாதி சமூகத்தை நாம் உடைக்கிறதுக்கு இப்போ நிறைய தொழில்நுட்பங்கள் நம்ம எல்லாம் முன்னேறினாலும் இன்னும் அந்த சாதிய கூறுகளே நம்ம வெளியில் வரலன்னு தான் சொல்கிறோம்.
அதை நம்ம எப்படி உடைச்சி எப்படி இதை பண்ண போகிறோங்கிறது அது இன்னும் மேற்கொண்டு நாம் வந்து சிந்திக்கணும், யோசிக்கணும். வாய்ப்பு கொடுத்த களம் அமைப்பினருக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். பெரியார் அவர்கள் வழக்கம் போல இந்த நூல்களுடைய மையத்தை நமக்கு தெரிவித்தார். இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, நமக்கு வந்து சாதிய அமைப்பை உருவாக்கியவர்கள் ஆரியர்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. அது ஒரு கோட்பாடு. சாதி அமைப்பு இயல்பாகவே வளர்ந்து விட்டது. அப்படியே அந்த மன்னருடைய ஆட்சி, ஐந்திணை ஆட்சி, அந்த ஐந்தினுடைய வளர்ச்சி, ஒரு அகமண முறை, இப்படியே வந்து அதுக்குள்ளே ஆரியர்களும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு. இதில் இரண்டில் இந்த நிலைப்பாடு இருக்கிற ஆரியர்கள் கொண்டு வந்து விதைக்கவில்லையா, அது ஒரு கோட்பாடு. ஆரிய அமைப்பே கிடையாது, இணை அமைப்பில் தான் இருக்குது. ஆனால் ஆரியர்கள் வந்து தான் இந்த அகமண முறையெல்லாம் அறிஞர்கள் சாதி உருவாக்குனாங்க. இதில் இந்த பிராமணர்களே சொல்லுவாங்க, அது வந்து ஆரியரோட வருகை. ஏன்னா ஆரிய வருகை வந்து ரெண்டு விதமான ஆரிய இது வந்து மைக்ரேஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ ஆரியர்கள் வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பிராமணர்கள் வந்து இந்த வர்ணம்ங்கிறது வேத காலத்திலிருந்து வந்தது தான், இந்த வர்ண கோட்பாடு அப்படிங்கிறது. ஸோ அதனால் அதையும் இவர் எடுத்துக்கிறாரு. இந்த வர்ண கோட்பாடுலேருந்து சாதி இந்த லேபர் அந்த இது இருக்கு இல்லையா, தொழில், அந்த தொழிலை வந்து சாதியாக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த வர்ண கோட்பாடும் ஒரு முக்கியமான இது இருக்குது. ஸோ ஆரிய வருகையும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதை தான் இவர் சொல்கிறார். இவர் சொல்கிறது சாதி ஒரே நாளில் தோணலை, இது ஒரு எவல்யூஷன் ப்ராசஸ் தான். டார்வின் எப்படி எவல்யூஷனை வந்து இது சொல்லணும், ஒவ்வொரு இயங்கியல் அது இயங்கி ஒவ்வொரு இது நீ சொல்கிற மாதிரி ஒரு ஆரிய வருகையும் ஒரு முக்கியமான இதாக இருக்கும். வர்ண கோட்பாடும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். வர்ண கோட்பாடு, அப்புறம் வேந்தர்கள் வந்து இந்த பிராமணர்களை வந்து ஆதரிக்கும் சப்போர்ட் பண்ணுற அந்த முறை, அப்புறம் இந்த வேள்வி இதெல்லாம் இன்னும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போ பிராமணர்கள் ஒரு ஆதிக்க ஒரு மனநிலையில் மேலே போகிறப்ப அப்போ அவங்க வசதிக்காக ஒரு படிநிலையை கிரியேட் பண்ணி, அப்போ அம்பட்டர்னா அம்பட்டன் தான் இருக்கணும், இவன் சக்கிலியர்னா சக்கிலியர் தான் இருக்கணும், இப்படிங்கிற ஒரு இதை வந்து விதிக்கிறாங்க. கண்டிப்பாக ஆரியரோட வருகை வந்து ஒரு முக்கியமான ஒரு தொழிலை வந்து பரப்பெடுப்பை கொண்டு வருவது தான் சாதி இருக்கணும். தொழில்கள் வந்து பரப்பெடுப்பை இல்லாததால் அது இன்னைக்கு சொல்லுமாக தயாரிக்கிறது. ஆனால் வர்ணம் வேற சாதி வேறைங்கிற ஒரு பாருங்க, இந்த குணம் பெண்ணூர் குணம் பாருங்க. வர்ணங்கிறது வந்து அவருக்குள்ள ஆடியில் வரும்போது அந்த 4 வருடங்களோட வரலாம். அந்த 4 வருடங்கள் வந்து இன்னொரு சின்ன பாப்பட்டு மாதிரி சவுதி பாப்பட்டு அவன் வந்து ஈவச்சனைகள்லாம் அவங்களுக்கு செய்யணும். அவங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு குரூப் சவுதி பாப்பான்னு ஒரு நம்ம ஊர்லேயே பார்க்கலாம். அவங்க வேற தொழில் செய்ய மாட்டாங்க. அந்த வேற பிராமணர்கள் உயர்வு பார்க்கறது அவங்களுக்கு வந்துச்சுன்னா அவன் வந்து இந்த கடன்களை செய்யணும். அவங்க பேர் சவுதி பாப்பான்னு பேர். அப்போ வர்ணம் வேற சாதிங்கிறது முழுக்க நமக்கு இந்தியாவை வந்து உற்பத்தியாக தொழில் வந்து எப்படி மாறி தொழில் வந்து பர்மனண்டாக நீ தொழில் தான் செய்யணும். ஒரு தொழிலை வந்து பிறப்பிடத்தில் கொண்டு வரும்போது தான் சாதி சொல்லியாது. அவனுக்கு அப்படி அவனும் மாற மாட்டான். ஊழல் போட சமாச்சாரம் எல்லாருக்கும் மாறும். அது என்ன ஆச்சுன்னா ஊழல் போடுறது கல்வி சம்பந்தமாக ஒரு அம்பேத்கர் தான் சொல்கிறேன். ஊழல் போட பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கல்வியில் சிறந்தவன் தான் ஊழல் போடுவான். எல்லாத்துக்கும் அந்த உரிமை கிடையாது. அது என்னாச்சுன்னு சொன்னால் அந்த உரிமையை வந்து தகப்பன் வீடியில் வந்து உட்கார வச்சு அவன் போடுற பார்த்தீங்களா, இந்த இருபர பாடல்கள் சொல்கிறான். ஒரு காலம் பிறக்கும் போது வரான்னா இன்னொன்று சொன்னால் அவன் ஊழல் போடுறது இன்னொரு பிறகு இருபரப்புன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதை வந்து தந்தை வழி உரிமையை மாற்றுறாங்க. அப்போ என்ன சொல்லிச்சுன்னா அவன் வந்து சொன்னால் அவனுக்கு வந்து சாதிங்கிறது வந்து வர்ணமாக இருக்காது, சாதி இல்லை, அவன் சாதியே கிடையாது, வர்ணம் தான், 4 வர்ணம் தான். அப்போ எடுத்துச்சுன்னா அவன் சூத்திரன்னு சொல்கிறது அவனுக்குள்ளது தான் அந்த ஒருத்தர் சொன்னானே தவிர அது அந்த வருடத்துக்கு வெளியே வரல. இது என்ன தப்பு வரலாறு தப்புன்னாங்கன்னா நம்ம ஆட்கள் இருந்துச்சுன்னா சூத்திரம்னா நம்மளே சேர்த்து அவனுக்குள்ளே கொண்டு போயிட்டோம் நான் நினைக்கிறேன்.
பெரியார் நூற்கொண்டு என்ன பண்ணாங்கன்னா சூத்திரர்கள் நம்மளையும் சேர்த்து சூத்திரம் பண்ணிட்டாங்க. சூத்திரங்கிறது வந்து அவனுக்குள்ளே தான் இருந்துச்சு. 4 வருடங்களுக்கு மேலே வெளியில் அவன் வரல. அப்போ சாதிங்கிறத வந்து எடுத்துன்னா தொழில் அடிப்படையில் வந்து அது வந்துருச்சுன்னா அவனுக்கு பர்மனெண்ட்டாக நீ இந்த தொழில் தான் செய்யணுங்கிற ஒரு பண்ணலாம். அப்போ வந்து சாதி இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து அவனுக்குன்னா சாதி அவன் வந்து தரைக்கவன் சாதி இது எல்லாமே எடுத்துச்சுன்னா முழுக்க மரபடிகள் வளரும். இதெல்லாம் விவசாயத்தை மையப்படுத்தி செஞ்ச தொழில்கள். நீ பாருங்க, ஒரு வண்டி செய்கிறேன், சக்கரம் செய்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குன்னா விவசாயத்துக்கு துணை கருவிகளாக இருக்கும். அப்போ அடிப்படையில் இருந்துச்சுன்னா அந்த துணை கருவி செய்கிறவனே நிரந்தரமாக்கி அவனை வந்து சமூகத்தில் வந்து ஒரு அவனுக்கு மேலே நல்லா இருக்கிறவன் வசதியாக இருக்கிறவன் கீழே உட்கார கொண்டு வந்து அவனை வந்து ஒரு அடிமையாக வைக்கிறதுங்கிற சமாச்சாரம் வரலாற்றில் எப்படி வந்துச்சுங்கிறது ஒரு ஆய்வு வேணும். அது தெளிவில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் வந்து துறையான்னு சொன்னால் அவன் அந்த தொழில் வந்து அவன் வந்து செய்யணும், வேறு செய்யறதுக்கு போக மாட்டான். வெளியுறவு சமாச்சாரத்தை வேறு போக மாட்டான். அப்படி அதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த தொழில் வந்து எனக்கு பிழைப்பாக மாறிடும். அந்த தொழிலை விட்டு எனக்கு பிழைப்பு கிடையாது. அப்போ பர்மனெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அருந்ததிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த அவன் தொழிலுக்காக உருவம் போராடணும். நீங்கள் இப்போ இந்த மாடு வெட்டுற சமாச்சாரம் பார்த்தீங்களா, மாடு வெட்டுறது மிஷின் வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ அந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம அறிஞர் தலைவர் அதிகமாக. அப்போ நாங்கள் என்ன அப்போ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு தொழிலுக்கு என்ன வழி இருக்குது எங்களுக்கு, அப்புறம் தொழில் நாங்கள் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு வேறு வழி இல்லாமல் அந்த தொழில் அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக செய்ய வேண்டிய கண்டிஷனுக்கு அவங்க ஆளாகிறாங்க. அப்போ இருந்துச்சுன்னா அதுலேருந்து மீடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் அறவே கிடையாது. இப்படி பார்த்தீங்கன்னா தொழில் அடிப்படையில் வந்து அது வந்து சின்ன சமூகத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு வந்து நிரந்தரப்படுத்தும் போது தான் சாதி வந்து இறுக்கமாக இருக்குன்னு. ஆனால் அகமண முறைங்கிற சமாச்சாரம் அவனுக்குள்ள தான் இருந்துச்சு, நம்மகிட்ட இல்லை. சங்க காலத்தில் அகமண முறை இல்லை. காதல் தான் உடன் போகத்தான் என்ன உடலைகிறது இந்த சமாச்சாரம் தான் நம்மகிட்ட இருந்து. காதல் வந்து போராடி கல்யாணம் பண்ணுற சமாச்சாரம் தான் இருந்துச்சு. நான் இன்னும் கூட சொல்லணும், நம்ம தென் மாவட்ட பகுதியில் இவர் சொன்னார், செந்தமிழ் தேடி நண்பர் நம்ம வருவார். அந்த ஊரில் இதுவரையும் கல்யாணமே நடந்தது இல்லைங்களா. கூட்டிகிட்டு போயிடுவான். கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 2 பேரும் வந்துடுவாங்க. எங்கள் ஊர்லேங்க இதுவரைக்கும் கல்யாணமே நடந்தது இல்லைங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் பழகுவாங்க, ஊரை விட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் இன்னும் கூட அந்த நண்பர் வந்திருக்காருன்னு தெரியும். அவர் அப்படி சொல்கிறார், இன்னும் கூட கல்யாணமே நடந்திருக்கு. ஒரு வீட்டில் கூட வாழைக்கோரம் நிறுத்தி அது பண்ணி பேசி கல்யாணமே நடந்ததில்லை. ஓட்டிட்டு ஓடிடுவான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அவங்க உள்ளே வருவாங்க, அவங்க ஏற்றுவாங்க. இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வருது. சொல்லி மழை விழும் தோன்றி பண்ணால் அஞ்சாவது காரணம் இருந்தது. இந்த காரணங்களை சில வார்த்தைகளும் சில கண்டிஷன் போடணும். ஏன்னா அவங்க காலம் பூரா வந்து குழந்தை பத்துக்குவாங்க, சரி காலம் பூரா விடாமல் போகணும் காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த சடங்குகள்லாம் வரும். அப்போ காலம் இருக்குது, சங்காலம்ங்கிறது காதல்ங்கிறது அகம்புறம் தான். அப்போ பின்னாடி தான் அகமண முறையும் பின்னாடி. ஏன்னா அகமணம் பண்ணிச்சுன்னா அவன் பண்ணிட்டான். நம்ம பிள்ளைய வந்து வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் பண்ணான். அதே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுன்னா இங்கே சாதி இறுக்கமானதுக்கு அப்புறமாட்டி இங்கேயும் அதை வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அப்படித்தான் சாதியினுடைய இறுக்கம்ங்கிறது தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு. அது என்னன்னு செஞ்சுன்னா அப்படி இருந்தால் கூட வரல. ஒருத்தரை வந்து தாழ்வாக பார்க்கறது, அசிங்கமாக பார்க்கறது சமாச்சாரம் வரும்போது அவனுடைய சுயமரியாதை தொடுது. அதுதான் பிரச்சனை. சாதிங்கிறது நீங்கள் ஈக்குவலாக நடத்திங்கன்னா பிரச்சனை இல்லை. சங்க காலத்தில் வந்து நடத்தினா பிரச்சனை இல்லை. ஆனால் ஈக்குவல் நடத்த மாட்டேன், நீ எனக்கு கீழே தான் இருக்கணும். இதுக்கெல்லாம் என்ன துணை போகுதுன்னா சமயம் துணை போகுது, கடவுள் பக்தி துணை போகுது, எல்லாமே துணை போகுது. அப்போ என்னச்சுன்னா ஆளுகிற ஒரு அரசு மட்டும் ஆடுறது இல்லை. இந்த பண்பாடு இருக்குங்களா, இந்த பண்பாடு நம்மளை ஆண்டு கொண்டிருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்பாடு சேர்ந்து நம்மளை ஆண்டு இருக்கு. அப்போ என்ன பண்பாட்டு பரிசுகள் தேவையாக இருக்குங்கிறது பாருங்க. அண்ணா வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அறிவர் நல்லா விளக்கம் கொடுத்தாரு. அது ஒரு இந்த சாதிய உருவாக்கத்துக்கு கோயிலுடைய, அதாவது இந்த மானுடவியலுடைய ஆரம்பமே என்னன்னா
பிரிட்டிஷ் காலத்திலிருந்து சாதி எப்படி அவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்த பொழுது சாதிங்கிற ஒரு அமைப்பை அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அப்போ தான் வந்து இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்டுடைய வேலை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் வந்த உடனே இந்த சாதியில் என்ன, எப்படி ஆரம்பிக்கிறாங்க, என்ன முறைகள் அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் அந்த எக்கத்தர்சன் இவங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேலை என்ன சாதியில் என்ன, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. காலனி ஆதிக்கத்தை விரிவுபடுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த சாதியை புரிஞ்சிக்காமல் அவன் ஆரம்பிக்க அதுக்காக பண்ணப்பட்ட ஆராய்ச்சி தான் அந்த கள்ளர்களை பற்றி ஒரு தீர்மானம் நினைக்கிற பேர் வளர்க்குது. மிகப்பெரிய ஆராய்ச்சிப்பாங்க அந்த கள்ளர்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி. அதன் வழியாகத்தான் அவங்க அதனால் கடைசி வரைக்கும் அது இன்னும் பிரச்சனையாக தான் இருக்குது. சாதிகளை உருவாக்கம் எவ்வாறு தோன்றியது, எவ்வாறு வளர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. பக்தவச்சல பாரதி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சோர்ஸ் சங்க இலக்கியம். அதிலிருந்து அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த லிட்ரரி ஆந்த்ரோபாலஜி, இலக்கிய வழியாக ஆந்த்ரோபாலஜியை பார்க்குறது அப்படின்னு இருப்பாருங்க. அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. திணைகள் நம்மகிட்ட இருக்கிற விஷயம் அவ்வளோதான். ஸோ அந்த திணைகளை வைத்துக்கொண்டு சாதி உருவாக்கத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்க. பட் அது மட்டுமே பத்தாது. ஏன்னா அவர் சொல்கிறதுல வந்து இன்னொன்று கோயில் ஒரு அமைப்பு இருக்குது. அது வந்து இந்த சாதி இருக்கிறதுக்கு ரொம்ப துணைமான ஒரு விஷயம். அதுக்காக தான் ராஜராஜ சோழன் அவ்வளோ பெரிய கோயில் கட்டுறது. என்ன தேவைங்க அவ்வளோ பெரிய கோயில் கட்டுறது? சமூக கட்டமைப்பு இல்லாமல் தேவையில்லாமல் இது கட்டுறது. அவ்வளோ பெரிய கோயில் கட்டுறதுக்கு காரணம் வந்து சாதியத்தை வந்து ஈர்க்கப்படுகிறது. இங்கேருந்து நான் உள்ளே போகிறேன் அப்படிங்கிறது அவர் சொன்னது. ஆக சாதிய கட்டமைப்புக்கு பல காரணங்கள். பக்தவச்சல பாரதி கூடிய வரைக்கும் சங்க இலக்கியம் அவர்கிட்ட இருக்கிற காரணம் நமக்கு வேறு தரவுகள் இல்லை. அவர் இன்னொரு இதுவும் சுட்டி காட்டார், நான் சொல்ல மறந்துட்டேன். அவர் சங்க இலக்கியத்தை தொடர மாதிரி தொல்லியல் பார்வையும் இருக்குது அவர்கிட்ட. அவர் செங்கம் கல்வெட்டு அப்புறம் குடுமியான் கல்வெட்டு, 2 கல்வெட்டை முக்கியமான கல்வெட்டாக சொல்கிறாரு. அங்கே வந்து சாதி படிநிலையை வந்து அவர் கோட் பண்ணுறார். கல்வெட்டு பிராமணர் முதல் பல்லர் வரையும் கல்லர் வரையும் அந்த மாதிரி ஒரு இதை வந்து கல்வெட்டு வந்து 2 இடத்துல, செங்கம் கல்வெட்டு ஒன்று, குடுமியான் மலை கல்வெட்டு. குடுமியான் மலை 2 கல்வெட்டும் முக்கியமான. குடுமியான் மலை ஆமாம் இல்லை, அதாவது அது குடுமியான் கல்வெட்டுனா நீங்கள் 6 7ஆம் நூற்றாண்டு என்ன இருந்திருக்கும் சொல்லுங்க. 6 7ஆம்னா பிராமி தான் இருந்திருக்கும் இல்லையா? 6 அப்போ வட்டாளத்து அந்த பிராமணில் இருந்திருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இல்லை, இதெல்லாம் நீங்கள் வந்து சாதி இருக்கம் அடைகிற டைமில் தான் வருது. பிராமணர்கள் முதல் இதில் வரலைன்னா 7 8 10ஆம் நூற்றாண்டு கூட வர வரும். சோழ பீரியடில், பிற்கால வேந்தர்கள் பீரியடில் தான் வரும். அது அந்த தரவையும் எடுக்கிறாரு. அப்புறம் இன்னும் நிறைய படிகள் சம்பந்தமாக பக்தவச்சல பாரதி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த வகையில் அவர் இலக்கியத்தை வைத்துக்கொண்டு சாதியை எப்படி கட்டமைத்துட்டு போகிறது, சாதியினுடைய வளர்ச்சியை எவ்வாறு புரிந்து கொள்வது, திணை சமூகங்கிறது சாதியற்ற சமூகம், அதிலிருந்து மெல்ல 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 உருவாகி சாதி இறுக்கமாகி சாதியுடைய தமிழர்களாக மாறுறாங்க அப்படிங்கிறது தான். அது வந்து என்னன்னா ஒரே ஒரு விஷயம் முறையான ஒரு ஆய்வு சொல்லியிருக்காரு. மார்க்சிய அடிப்படையில் தான் அந்த நீங்கள் சொல்கிறத பார்த்தா மார்க்சிஸ்ட் உபரியும் அதில் வந்து அதே பொருளாதாரம் முக்கியமான ஒரு பங்காக மார்க்சிஸ்ட் உபரின்னு சொல்லுவாங்க. இந்த உபரி வரப்போ தான் இந்த அரசுகள் எப்படி நீண்ட நெடிய போராட்டம், அதாவது அந்த உபரி கைப்பற்றதுக்கான ஒரு கூட்டம், அதுக்கு இடையில ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த இதே வந்து அரசு அந்த அதை வந்து கரெக்டாக ஒரு காரணம் பண்ணுற மருதங்களுக்கு உபரி இருக்கிறது. அப்போ நிறைய இந்த அடுக்கடுக்காக வர்க்கங்கள் எப்படி வருது. இல்லை, அவர் நிறைய மார்க்சிய இன்ஃப்ளூயன்ஸ் கிளியராக தெரியுது. ஏன்னா இது ஒரு பொருளாதார காரணி, ஒரு முக்கியமான காரணிங்கிறத அவர் வந்து அடிக்கோல் இருக்கிறார். அது இல்லைன்னா சாதி நிற்காது. திணை அமைப்பிலேயே நமக்கு இருக்கிற பிரச்சனைங்க மருத திணை வந்து உணவு குறிஞ்சி திணை இதெல்லாமே சாதியற்ற சமூகமாக பயன்படுது. மருதத்திணை வரும்பொழுது சாதி வந்து வருது. பட் அதை நீங்கள் கீழே சொல்ல முடியும், இப்படினாலே சொல்ல முடியும். ஏன்னா நடுவண இங்கிணை நடுவணது ஒளியை அப்படின்னு சுலகாத்திலே எல்லா திணைகளுக்கும் ஈக்குவலாக தேவைப்படுறாரு. ஆர்கனைஸ் இது பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது, இது முதல்ல இது 2வது, இது நம்ம தான் இது பண்ணுறோம் செய்யலாம். நிறைய முரண்பாடுகள் இருக்குங்க, நம்ம பேசலாம். அது எல்லாமே கிளியராக இருக்காது.
அப்படின்ட்டு இன்னும் விரிவாக பேசுகிறேன். சாதியை போட்டு சமைச்சு எப்படி அவங்க எனக்கு இங்கே வந்து சாதி உருவாக்குனாங்கிறது எனக்கு ரொம்ப யாரு ஆதிகள் சாதி உருவாக்குனாங்கிறது அதாவது வேந்தர்கள் தான் அவர் நீங்க யாரும் சொல்லலாம். அதாவது வேந்தர்கள் வந்து இவங்களை முன்னிலைப்படுத்துறாங்க. தேவை இருக்கு. ஏன்னா சமூகம் நடக்கணும், சமூக தொழில் நடக்கணும் அப்படின்னு சொன்னா நீ அங்கே இப்போ இடங்கை வழங்கிய சமாச்சாரம்னு நிறைய அப்படின்னா அவன் அங்கிட்ட தொழில் செய்யணும், அவன் தொழில் வைக்கணும். இது வந்து ஒரு வகையான வன்முறையிலும் அது நடைபெறும். அப்போ வன்முறை எல்லாமே வகைகள் எல்லா வகைகளையும் சாதி இதுமாக்குறது காரணம் நிறைய இருக்கு. அப்போ மன்னர்கள் வந்துன்னா மன்னர்களும் முக்கியமான காரணம். மன்னர்கள் அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, மன்னர்களும் பிராமணர்களும் கிட்டத்தட்ட கணவன் மொழிகள். மொத்தங்களை சப்போர்ட் தேவை, இவரோட அதிகாரத்துக்கு அவங்களோட இது தேவை, அப்ரூவல் தேவை. அவங்களோட அதே மாதிரி இவங்க அவன் மன்னர்கள் அவன் முட்டாளர்களாக இருந்தாங்க. அவன் வந்து பண்ணு சட்டங்கள் வந்து அவன் மாற்றிருச்சு. மன்னர்கள் வச்சுன்னா அவனுக்கு ஏதாவது தொழில் பண்ண அது கிடைச்சி இது கிடைச்சி நம்ம மன்னர்கள் பெரிய அறிவாளிகள் நம்ம மன்னர்கள் இருந்தாங்க சேர்ந்து 50 எண்பது சமாச்சாரம் வச்சிருந்தோம் ஆண்டவன் தான். ஆனால் அவன் வந்ததுக்கு பிறகு சமூகமே மாறுது. மன்னர்கள் அவதோட தேவைக்கு ஆரம்பிச்சான். இது எந்த வகையில் அவன் வந்து உள்ள வந்து தமிழ் ஒட்டுமொத்த தமிழ் வந்து தமிழ் மன்னர்கள் தன்மையப்படுத்தினாங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அது எப்படி நம்மளுக்கு வேலை கொடுக்குறான். அவன் வந்து நீங்கள் இதை சொல்லுவாங்க எது வரைக்கும் ஓடுறது பெண்களை ஓட விட்டு அது வரைக்கும் தாராளமாக கொடுக்குறான். அவனுக்கு சேவை செய்யறவன் கேட்குறான். அவன் தான் சேவை செய்யறான். அவனுக்கு எந்த இது கிடையாது. அவன் பாப்பான் எதுவும் கொடுக்க மாட்டான். ஆனாலும் இவன் சேவை செய்யணும். இவன் சேவை செஞ்சு அதுக்கு அதோட மன மீண்டும் கூட்டுவாங்க. இது எந்த நியாயத்தை கேட்க முடியாது. ஆனால் மகன் கண்டிப்பாக கேள்விகளே கிடையாது. கேள்விக்கே அதை கிடையாது. இந்த போராட்டம் நடக்கலைங்கிறது வரலாற்று சான்று கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இந்த சான்றுகள் கேட்டு நான் அங்கிலத்தில் கீழடியோ மற்றவங்க தொழில் முறையில் நீங்கள் எந்த சாமி இதுவரை கிடைச்சிருக்கு, எந்த மத சமூகம் ஒன்றும் கிடைக்குது. அப்போ நம்ம சமூகம் என்னவா இருந்துச்சு இந்த ஆய்வுக்குள்ள நம்ம உள்ளே போகும்போது தான் நம்ம சங்கராங்கிறது மிக மிக உன்னதமான சமூகம் போராட்டம்லாம் நடந்துட்டு இந்த கங்கை கொண்ட சோழபுரம் நீங்க சொன்னீங்க, பெரிய பெரிய கோயில் கட்டி கங்கை கொண்ட சோழபுரம் கட்டியிருக்காங்க. அது ஒரு பகுதி வந்து கட்டும் போது பாதியோட அப்படியே நிற்கணும். அந்த ஏதோ சுவரோ என்னமோ என்ன காரணம்னா அதில் இருக்கக்கூடிய அடிமைகள் வந்து மிகப்பெரிய அளவில் கிளர்ச்சி செஞ்சு அந்த அந்த மாதிரியான ஒரு நிலையினால விவசாயிகள் கிளர்ச்சி நடக்குது. அதனால அப்படியே நிறுத்திடுறாங்க. போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. கோயில்களுக்குள்ளேயே கோயில்கள்ங்கிறது வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப இருந்துச்சு. பழைய தானியங்கள் அடுத்த போமா.